அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் டைம் அண்ட் ஒர்க் ரிலேட்டடாக ஒரு சம் கேட்டுக்கிறாரு. அதற்குரிய விடையை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் கேட்டவை என்ற பகுதி எதற்காக எனில், உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் அல்லது சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் நீங்கள் கேட்டவை. அதே போல் நம்முடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் வீடியோக்கள் இருக்குது. அதே போல் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான உளவியல் பகுதிகளுக்கான வீடியோக்கள் இருக்குது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய திறனறிவு தேர்வு அதற்குரிய வீடியோக்கள் இருக்குது. பாருங்கள், பயன்பெறுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. இப்போ இந்த கொஸ்டினுக்குரிய விடையை பார்க்கலாம். ஒரு வேலையினுடைய ஒரு பகுதியை ஏ என்பவர் 10 நாட்களிலும் பி என்பவர் 15 நாட்களிலும் செய்வர். இருவரும் 5 நாட்கள் வேலை செய்தனர். மீதி வேலையை சி என்பவர் 2 நாட்களில் செய்து முடித்தார். மொத்த வேலைக்குரிய கூலி ரூபாய் 5000 எனில் பி மற்றும் சியினுடைய தினக்கூலி என்ன? ஆக்சுவலாக இந்த இடத்துல கூலி 5000 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரலை. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த மொத்த வேலைக்குரிய கூலி 1500 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இருக்கக்கூடிய விடை வருது. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏ ஒரு வேலையினுடைய ஒரு பகுதியை 10 நாட்கள்லையும் பி என்பவர் 15 நாட்கள்லையும் செய்வார். சரி, அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்த இந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் என்னது 30. ஸோ அப்போ 30 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மொத்த வேலையினுடைய இது 30 யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த 10க்கும் 15க்கும் எல்சிஎம் 30 அப்படின்றதுனால நான் 30ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ ஏவோட எஃபிஷியன்சி, ஓகேங்களா, ஏவோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 30 10ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ இது 3 யூனிட்ஸ்னு கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ 3 யூனிட்ஸு பர் டே, ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸு. சரி, அதே போல் பியோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 30 என்ன செய்யணும் அப்படின்னா 15ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ 15ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 யூனிட்ஸு பர் டே அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதை போல் ஏ எத்தனை நாள் வேலை செய்கிறாரு, பி எத்தனை நாள் வேலை செய்கிறாரு அப்படின்னா 5 நாட்கள் வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸு. ஓகேவா? அப்போ ஏ 5 நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 × 3, ஸோ 15 யூனிட்டு. ஓகேங்களா? சரி, அதே போல் பி பார்த்தீங்கன்னா 5 × 2, 5 × 2 10 யூனிட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஏ 15 யூனிட் முடிச்சிடுறாரு, பி 10 யூனிட் முடிச்சிடுறாரு. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 25 யூனிட் ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சிச்சு அந்த 5 நாளில். நம்ம யூனிட் மொத்தம் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம்? 30ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ? அதாவது ஏவும் பியும் செய்யாத பேலன்ஸ் எவ்வளோ? 5 யூனிட்டு. இந்த 5 யூனிட்டை தான் யார் செய்கிறாங்க அப்படின்னா சி செய்கிறாங்க. ஸோ எத்தனை நாள் அப்படின்னா 2 நாளில் செய்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போ ஏ 15. ஓகேவா? ஏ 15, பி எவ்வளோ பார்த்துருக்குறோம்? 10. ஓகேவா? அடுத்தது சி 5. அதாவது மொத்தம் 30 யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் ஏ 15 யூனிட்டு, பி 10 யூனிட்டு, சி 5 யூனிட்டு. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3 5 5, 2 5 10, 1 5 5. ஓகேங்களா? அப்போ ஏவுக்கு 3 பங்கு அமௌண்ட்டு போனோம், பிக்கு 2 பங்கு அமௌண்ட்டு போனோம், சிக்கு 1 பங்கு அமௌண்ட் போனோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் இப்போ 1500ன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ 1500ன்னு எடுத்துக்கிட்டு மொத்த பங்கு 6. ஏன்னா இது ஒரு 3, இது ஒரு 2, இது ஒரு 1, மொத்தம் 6 பங்கு. 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 பங்கு கிடச்சிரும். அதை 3ஆல் பெருக்குனிங்கன்னா இது ஏவுக்குரிய அமௌண்ட்டு. ஓகேவா? சரி, அப்போ எவ்வளோ வருது? 750 ரூபா வருது. ஓகேவா? சரி, 1 3 3, 2 3 6, 1500 2ஆல் வகுத்தீங்கன்னா 750. சரி, அடுத்தது பிக்கு பார்த்தீங்கன்னா அதே 1500 6ஆல் வகுத்தீங்கன்னா 1 பங்கு கிடைக்கும். பிக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு. அதனால் 2ஆல் பெருக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ 2ஆல் பெருக்குன்னா 500 ரூபா மொத்தமாக அவருக்கு கிடைக்குது. ஓகேவா? சரி, அடுத்தது சிக்கு பார்த்தீங்கன்னா 1500 / 6 × 1. ஓகேவா? அப்போ 250 ரூபா சிக்கு கிடைக்குது. சரியா?
சரி, ஏவும் பி எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க? 5 நாள் வேலை செஞ்சாங்க. இது வந்து 5 நாளைக்கு 500 ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 100 ரூபா. ஓகேவா? சரி, இது வந்து 2 நாள் தான் வேலை செஞ்சார். சி வந்து எத்தனை நாள்? 2 நாள் தான் வேலை செஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய ஷேர் எவ்வளோ? 125 ரூபா. ஒரு நாளைக்கு 125 ரூபானா 2 நாளைக்கு 250 ரூபா. அப்போ பியோட டெய்லி வேஜஸ் வந்து 100 ரூபா, சியோட டெய்லி வேஜஸ் வந்து 125 ரூபா. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 225 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டினில் வந்து அதான் கேட்டிருக்கிறாங்க, பி மற்றும் சியினுடைய தினக்கூலி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து 225 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இந்த மொத்த வேலைக்குரிய கூலி அப்படின்னு சொல்கிறாங்களே, இது 1500ன்னு எடுத்துக்கிட்டால் தான் ஆப்ஷன்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ 5000ன்னு எடுத்துக்கிட்டால் வந்து வரலை. சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ இது போல் உங்களுக்கு சந்தேகத்திற்குரிய கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.